ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ரீட்டா குலோத்துங்கன். இன்றைய பதிவில் நம்முடைய சேனலில் நம்ம மஷ்ரூமில் ஒரு பிரியாணி பண்ண போகிறோங்க. பாருங்கள், அதுக்கு தேவையான பொருட்கள் 200 கிராம் மஷ்ரூம் வாங்கியிருக்கோங்க, 2 துண்டு இஞ்சி, 20 பூண்டு பல் எடுத்துக்கிறோங்க. கூடவே நம்ம சின்ன வெங்காயம் உரித்து ஒரு 20 எடுத்துக்கிறோங்க, 4 பச்சை மிளகாய், 4 நாட்டு தக்காளி, 2 பெரிய வெங்காயம். பாருங்கள், இதெல்லாம் நம்ம எல்லாத்தையும் சுத்தமாக உரித்து க்ளீன் பண்ணிக்கலாங்க. மஷ்ரூமையும் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க ஒரு பவுலில். பாருங்கள், இதுக்கு பாசுமதி அரிசி 400 கிராம் எடுத்துக்கிட்டேங்க. நம்ம 200 கிராமுக்கு 400 கிராம் அரிசி எடுத்துருக்கோம். அதையும் நல்லா வாஷ் பண்ணி நல்லா ஊற வச்சு தண்ணி வடிகட்டி வச்சுக்கிட்டோங்க. 2 பட்டை, கிராம்பு 4, ஏலக்காய் 5, பெருஞ்சீரகம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், அன்னாசிப்பூ ஒரு 2 எடுத்துருக்கோங்க, பிரிஞ்சி இலையும் எடுத்துருக்கோங்க. எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டோம். ஒரு மூடி தேங்காயை நல்லா துருவி அரைச்சி பால் எடுத்து வச்சுக்கலாங்க. கொஞ்சமாக சால்ட் எடுத்து வச்சுருக்கேங்க, நம்ம வதக்கிறப்ப போடுறதுக்காக. பாருங்கள், எல்லா பொருளும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம டக்குன்னு உடனே பண்ணிட போகிறோம். பாருங்கள், எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சமாக மசாலா அரைச்சிக்க போகிறோங்க. அரைச்சி வைக்கிறப்ப பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், கழுவி வச்சுருக்கிற மஷ்ரூமை 2 கட் பண்ணிக்கிறேங்க. பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஈரல் மாதிரியே இருக்கும். இது வேகிறப்ப நமக்கு மட்டன் டேஸ்ட்டே வரும். ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் 2 பட்டை, 2 ஏலக்காய், கிராம்பு எல்லாம் போட்டு நம்ம பெருஞ்சீரகமும் கொஞ்சம் சேர்த்து ஒரு ஓட்டி வச்சுக்கோங்க. அதே ஜார்லேயே நம்ம சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி எல்லாம் அரைக்க போகிறோங்க. பாருங்கள், இதை ஒரு ஓட்டி வச்சுக்கிறேன் மிக்சியில். இப்போ நம்ம கொத்தமல்லி, இஞ்சி எல்லாமே இதில் சேர்த்துக்க போகிறோங்க. ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாங்க. ஒரு 5 நம்ம பிரியாணி வதக்கிறதுக்காக வச்சுருக்கோம். ஒரு துண்டு இஞ்சி வச்சுக்கிறேன். பாருங்கள், எல்லாம் 1 பை 1 சேர்த்து நீங்கள் மசாலா ரெடி பண்ணி பிரியாணி வச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக குயிக்காகவும் இருக்கும், நல்ல ஸ்பைஸியாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. 5-6 புதினா இலையும் போட்டுக்கிறேன். இது கூடவே 2 கொத்தமல்லி கொத்தையும் வச்சு அரைச்சிக்கலாங்க. 4 பச்சை மிளகாயும் இதிலே அரைச்சிட போகிறோங்க. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக. பூண்டு பல்லும் ஒரு 10-15 சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் ஒரு ஓட்டி வச்சுக்கலாங்க. இந்த கலவையை நம்ம பிரியாணி வதக்கிறப்ப சேர்த்துக்க போகிறோம். இது நம்ம மிக்ஸி ஜாரில் ஒரு ஓட்டி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், அரைச்ச கலவை எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குது. இதை நம்ம பிரியாணியில் சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம பிரியாணி தாளிக்க போகிறோங்க. கேஸை பற்ற வச்சுருங்க. கேஸை பற்ற வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்க போகிறோம். நமக்கு கொஞ்சமாக தான் நம்ம எண்ணெய் சேர்க்க போகிறோம். பாருங்கள், ஒரு மூடி தேங்காய் வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் அரைச்சி பால் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு வாயகன்ற வானலை அடுப்பில் பற்ற வச்சுட்டோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெயும் சேர்த்துக்கிறோங்க. நமக்கு அவ்வளோதாங்க ஊற்றுறோம். பாருங்கள், இதை இப்போ நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் தாளிக்க போகிறோம். நம்ம கொஞ்சம் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதெல்லாம் போட்டு 1 பை 1 தாளிச்சிக்கலாங்க. எண்ணெய் சூடு ஏறிட்டுருக்கு. பாருங்கள், அன்னாசிப்பூ, பட்டை, பெருஞ்சீரகம் எல்லாம் போட்டுக்கலாம். ஒரு ஃப்ளேவருக்காக ஒரு 4-5 முந்திரி பருப்பு போட்டுக்கிறேங்க. ரொம்ப கிராண்டாக இருக்கும் நமக்கு பிரியாணியை பார்க்குறதுக்கு. பாருங்கள், எல்லாமே தாளிச்சாச்சு. மசாலா ஐட்டம்லாம் பெருஞ்சீரகமும் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். நல்லா பொரிஞ்சு செம்ம வாசனை வந்துட்டுருக்குங்க. இப்பயே பிரியாணி வாசனை வருது. இந்த பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் அரிஞ்சு போட்டுக்கிறோங்க. நாட்டு தக்காளியும் நீல வாக்கில் அரிஞ்சு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும், பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்குங்க. நல்லா வதங்கி வருது. பாருங்கள், இந்த டைமில் நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் கொஞ்சம் லேசாக தூவிக்கலாம். கடைசியாக கார்னிஷும் பண்ண போகிறோம். ஆனால் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்ல வாசனை வரும். இந்த அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் சேர்த்துக்கிறோம். பச்சை மிளகாய், வெங்காயம், பூண்டு மசாலாலாம் சேர்த்தோம் இல்லைங்களா, அதையும் இதில் சேர்த்துக்கிறோங்க. சூப்பராக இருக்குங்க இதில். பாருங்கள், இதுவும் வதங்கி வரட்டும். இப்போ கலருக்காக காஷ்மீர் சில்லி ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறோங்க. காரம் ரொம்ப கம்மியாக தாங்க இருக்கும். ஏன்னா நம்ம பாருங்கள், இப்போ இந்த மஷ்ரூமையும் இது கூட சேர்த்துக்கலாம். நல்ல இந்த மசாலாவோடு மிக்ஸ் பண்ணி குயிக்காக வெந்துடும். பார்க்குறதுக்கு இதுவே ஒரு கிரேவி மாதிரி இருக்குங்க. பாருங்கள், வெந்துகிட்டே இருக்கிறப்ப அந்த பிங்க் சால்ட்டு கொஞ்சம் வச்சுருந்தீங்க இல்லைங்களா, அதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வதங்கிட்டுருக்கு. அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பாலை சேர்த்துக்கிறோம். கூடவே நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ சேர்த்துக்கலாம். பாசுமதி ரைஸ் 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்தா போதும். நான் 2 டம்ளர் தான் எடுத்திருக்கேன்.
அதனால் நம்ம 3 கிளாஸ் தண்ணி சேர்த்தா போதும், இன்க்ளூடிங் தேங்காய் பாலையும் சேர்த்து 3 டம்ளருங்க. பாருங்கள் நல்லா கொதி வருது. இது நல்லா நமக்கு ஸ்மெல் வரும். நல்லா கொதி வந்து நல்லா காளான்லாம் வெந்துருச்சான்னு பார்த்துட்டு நம்ம ஊற வச்சுருக்க பாசுமதி ரைஸை தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கலாங்க. இதில் பாருங்கள் எவ்வளோ குயிக்காக ஆகிடுச்சு. நல்லா கொதிக்குது. கொஞ்சம் நேரம் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வெந்துகிட்டே இருக்கட்டும். எவ்வளோ ஈஸியாக இந்த சம்மரில் ஒரு நாளைக்கு மஷ்ரூமை பயன்படுத்தி நம்ம பிரியாணி பண்ணலாம் பாருங்கள். நம்ம இந்த ஊற வச்சுருக்க பாசுமதி ரைஸையும் இது கூட சேர்த்துக்கிறோம். ரொம்ப கம்மியாக நான் போட்டிருக்கிறதால கடாயில் பண்ணுறேன். நீங்கள் கிலோ கணக்கில் பண்ணிங்கன்னா குக்கர்லேயாவது இல்லை பெரிய உருளிலையாவது பண்ணுங்கள். நான் ரொம்ப கம்மியாக போட்டிருக்கேன், அதனால் இந்த வானலே போதுமானது. பாருங்கள் நல்லா குயிக்காக வெந்துடுச்சு. ஒரு 5-10 மினிட்ஸ் இந்த ரைஸ் ஊறிச்சினாலே நமக்கு நிறைய வரும் ரைஸு. பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. வெந்துட்ட உடனே புதினா கொத்தமல்லி கட் பண்ணி நம்ம கார்னிஷ் பண்ணிக்கிறோம். பாருங்கள் எவ்வளோ ஒரு ரிச்சான ஃபுட்டு. மஷ்ரூமை பயன்படுத்தி நம்ம சூப்பராக ஒரு பிரியாணி பண்ணியிருக்கோம் பாருங்கள். இதே போல் நீங்களும் சிம்பிளாக பண்ணுங்கள். சைட் டிஷ்ஷாக ரைத்தாவோடையும் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மஷ்ரூமை பயன்படுத்தி நீங்களும் பிரியாணி செய்து பாருங்கள். தேங்க்யூ.